ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டேக். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா இன்ட்ரோ சாங். ஸோ இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது வந்து யூனிக்கா ரெடி பண்ணுவாங்க நம்ம. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வர்றப்போ வந்து தேட்டர்ல வந்து டான்ஸ் ஆடணும், ஹீரோக்காக ஆடணும். அந்த பாட்டுல வந்து கதைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாட்டி ஹீரோக்காக நிறைய வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுவாங்க. உண்மையிலே இருக்கும். சில டைம் கதைக்காகவும் பாட்டு இருக்கும். அது எப்படின்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு வந்து ஹீரோஸ் நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. நீங்க வந்து நிறைய மூவ்மெண்ட் எல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போட்டிருப்பாங்க. அந்த யூனிக்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ யாரு என்னங்கறத அந்த பாட்டுல அப்படியே சொல்லிடுவாங்க. அதுக்காக அந்த இன்ட்ரோ சாங் அப்படியே கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதையோடயும் இருக்கும், தனியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்டார்ட் பண்ணா அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்பயே வந்து இன்ட்ரோ சாங் எல்லாம் வச்சிருக்காரு. ஆமா, அவர் தானே அந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சு விட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா அன்பே வா படம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாரு. ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் அது பாட்டு படம் ஆரம்பிச்சோடனே வராது. ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாரு, பெரிய பணக்காரரு. எனக்கு இதுல இருந்தெல்லாம் போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு கிளம்பி போவாரு. போயிட்டு அங்க வந்து இறங்கின உடனே பாட்டு. ஆனா எனக்கு வந்து ரஜினி பாட்டுல நம்ம ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு அந்த கதையோட மெர்ஜாய் வந்தது இல்ல. இப்போ ரஜினி வந்ததுக்கு அப்புறம்னா அவருக்காண்டியே பாட்டு வர ஆரம்பிச்சது. இப்ப எப்படி இருக்கும்னா ஓப்பனிங் சாங்கிறது ஹீரோவோட ஒரு இன்ட்ரோ இருக்கும், ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு, அதை முடிச்சுட்டு சாங் வரும். அப்படிதான் வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இந்த ஆரம்பிக்கிறேன். ரஜினி சார் பாட்டுக்கு போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போக்கிரியில வந்து போக்கிரி பொங்கல் பாட்டு. நீங்க கரெக்டா விஜயோட இன்ட்ரோ வந்துட்டு ஃபைட் சீன் வரும். ரஜினி சொன்ன ரஜினி பாட்டு சொல்லணும்னு பார்த்தா போ விஜய் பாட்டு சொல்றேன். ஃபேவரட் சொல்லிட்டு அடுத்தவங்க ரஜினி பாட்டு நீ சொல்லுங்க. சரியா கரெக்டா செட்டர் ஓபன் பண்றப்போ அந்த கட்சி இப்படி பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு எப்பவுமே அது இன்ட்ரோ சாங்னாலே என் மைண்ட்ல நிக்கிறதுனா போக்கிரி தான். என்ன சுத்தி அது கரெக்டான ஒரு இன்ட்ரோ சாங். ஃபைட்டு கரெக்டா அந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு இன்ட்ரோ சாங். அது விஜய் வந்து நிறைய படம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க வந்து இது திருமலை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், திருப்பாச்சி அப்படிதான் இருக்கும், சிவகாசி இருக்கும். அதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து யூனிக்கா போடுவாரு. முக்கிய மூமெண்ட் அதெல்லாம் வந்து திருமலையில வந்து ரேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் இவரும் சேர்ந்து ஆடுவாங்க. அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய. அதுல இன்னும் ரொம்ப மோட்டிவேஷன் கில்லி அர்ஜுன் கபடி சாங். அது வந்து மியூசிக் மாதிரி போகும். ஆனா செம்மையான வாயில வரல. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ வளரிட்டே இருப்போம். அது வந்து ஆனா அதுக்கப்புறம் தனியா சிடி ரிலீஸ் ஆகும் போது அது தனியா பிட்டா கிடைச்சது இல்ல, 1.5 நிமிஷத்துக்கு கிடைச்சது. செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கு ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே எப்பவுமே எவர் கிரீனா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுனா முத்து. சோ முத்துல வந்து ஒரு முதலாளி என்ன அப்புறம் முத்தி எங்க எல்லாத்துக்குமே அதை என்ட்ரி சாங் ஆகிட்டாங்க. அரசியல், அதுக்கப்புறம் ஏதாவது கலந்தரப்பு, எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரி சாங் அப்படின்ற மாதிரி அது ஒரு என்ன பாட்டு சொல்ல வந்தேன்னா, நான் வந்து பொதுவாக எம் மனசு தங்க சொல்ல வந்தேன். பொதுவாக எம் மனசு அதுக்கப்புறம் அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல. இப்ப வந்து நம்ம எம்ஜிஆர் சார் அந்த இது வந்திருந்தாலும் அவர் காலகட்டத்துல அது கதையோட சேர்ந்து இருக்கும். இது தனியா அவங்களுக்குன்னு நான் நோட் பண்ணது மேபி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அதே மாதிரி சிவாஜி சாருக்கு ஒரே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாங்க அவருக்கு ரொம்ப இருக்காது. ஒரே ஒரு படமா 2 படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதுல வந்து என்னன்னா தங்க சுரங்கம்னு ஒரு படம். அதுல வந்து நாம் பிறந்த நாடுக்கு எந்த நாடு பெரியது அப்படின்னு நம்ம நாட்டை வச்சு பாட்டு பாடிப்பாங்க. அதுல வந்து ஒரு சிபிஐ வருவாரு. சோ நம்ம நாட்டுக்கு வரும்போது அப்படியே பாட்டு வருவாரு. அதுவும் நல்லா இருக்கும். எனக்கு அடுத்து வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல சொல்லணும்னா யூனிக்கான ஒரு பாட்டு சொல்றோம்னா ராக்கம்மா கையத்தட்டு. மணிரத்னம் தான் அவர் எப்பவுமே டிஃப்ரெண்டா எடுப்பார்ல. எனக்கு அந்த ராக்கம்மா கையத்தட்டு மட்டும் அந்த நீங்க அந்த ரஜினி சாரோட இன்ட்ரோ சாங்லேயே அந்த லிஸ்ட்ல வைக்க முடியாது. நீங்க அது ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்துதான் அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே கொண்டாடுறப்போ அப்படியே சாங் கூட வர மாதிரி. அது மியூசிக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் மாறி இடையில வந்து ஹீரோயின் இன்ட்ரோ வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சாங் வரும். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்த டான்ஸ் வரும், அது நடக்கிற இடம், அந்த கொரியோகிராஃபி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு அந்த இன்ட்ரோ சாங். இன்னொன்று வந்து சந்திரமுகியில ஸ்டார்டிங் சாங் வந்து அது சூப்பரா இருக்கும். தலைவர் வந்து 7 நிமிஷம் போகும் பாட்டு. ஆனா அது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பாத்துறீங்களா, நடுவில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அது கருத்து பாட்டா இன்ட்ரோ சாங்ல. ஆனா எப்பவுமே இன்ட்ரோல அப்படி இருக்கும். இப்போ வரைக்குமே அது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ
கோட் படம் எடுத்தோம்னாலும் கரெக்டா கோட்ல வந்து போறாங்க, ஒரு மிஷன் முடிப்பாங்க, மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட்டி சாங். என்ஜாய் பண்றாங்க. ரன்னுல வந்து ஓப்பனிங் சாங் வருதுல்ல, ஆமா, சரியான பூஸ்ட் அந்த படத்துக்கு. அந்த படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அந்த டைத்துல வந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரன் படத்தை. ஆமா, ஒரு புது ஃபிளேவர்ல ஜாலியா இருக்கும். அதுவும் மாதவன் மேடி வந்து வேற ஒரு இதுல வந்து இருப்பாரு, தரமா இருக்கும் அந்த இதுல. அப்புறம் நம்ம வந்து தலைக்கு சொல்லுவோம். தலைக்கு வந்து எவர் கிரீனான ஒரு ஓப்பனிங்னா நான் வந்து தீனால இருக்க ஓப்பனிங் தான் சொல்லுவேன். தீனால இருக்க தீக்குச்சி தீனா அதுல கரெக்டா இன்ட்ரோ வந்து தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது, நீ ஆடுதல ஃபர்ஸ்ட் அதுல தானே பேர் ஆரம்பிச்சது. குச்சி பத்தி காதுடா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கண்ணை மட்டும் காமிப்பாங்க. ஆமா, காரை உடைச்சிட்டு கார் கண்ணாடி உடைச்சிட்டு கண்ணு போட்டு பாப்பாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் அல்டிமேட்டா போட்டு நல்லா பண்ணிருப்பாரு. ஆனா எனக்கு இன்னொரு யூனிக்கான சாங்னா நான் காதல் மன்னன்னு சொல்லுவேன். கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் கையெழுத்து அவதான் காதல் மன்னன் அப்படின்னு தளபதி சொன்னா இது ஓபியாரி பாட்டு சொல்லலாம். ஓபியாரி பானிபூரி ஒய்யாரி பானிபூரி பம்பாய் காரி நீதா எங்க நகுமா 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 காதல் போல நகுமா அவங்கதான் எங்க நகுமா, எங்க அப்பாக்கார கூட வந்தா தகுமா. அது பாடல் கவரிகளுக்காக அப்படி போட்டிருக்காங்க. சில்வஸ்டன் சார்லாம் அந்த பாட்டுல வருவாரு. அவரை மாதிரி அப்பா கூட வந்தா தகுமா அப்படின்பாங்க. சரியான ஹிட் அந்த பாட்டு. அது வந்து டிஃபரெண்டான ஃப்ளேவர்ல இருக்குடா. இல்ல ஆக்சுவலா வந்து பஸ்ஸா போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இன்ட்ரோ சாங் இப்படி வரும். அதாவது அந்த பொண்ணு வந்து என்ன எங்களுக்கு பாட்டு தெரியாதா அப்படின்னு உடனே இவர் ஆரம்பிப்பாரு. அது நல்லா இருக்கும். அது ரொம்ப இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க. அப்போ வந்து நீங்க சிம்பும் தனுஷ் இன்ட்ரோ ஆன டைம். ஸோ அப்போ வந்து எனக்கு சுல்லான் பாட்டில் இன்ட்ரோ பாட்டு கேட்டிருக்கீங்களா? சொன்னா போதும். எனக்கெல்லாம் அந்த நானும் ஜாலியா பார்த்த பண்ணாரு. இப்போ எல்லாமே கலாய்க்கிறாங்க. அது கோழி நல்ல ஒரு லைன் ஏத்த மாதிரியே போட்டிருப்பாங்க. குச்சி உள்ளின்னு பார்த்தா பத்திக்குவ தள்ளி நில்லு பேட்டா அப்படி வரும். அது ஓப்பனிங் சாங் நிறைய வந்து சங்கர் மகாதேவன் பாடுவார். அவரோட வாய்ஸுக்கு வந்து அது அல்டிமேட்டா இருக்கும். சோ இதுவும் பாடியிருப்பாரு. நீங்க வந்து நம்ம விஜய் கிட்ட மச்சான் பேர் மதுரையும் அவர் தான் பாடியிருப்பாரு. குதிரை சொல்றாரு இப்படி குதிரை சவுண்டு போட்டுச்சு. அது எனக்கு கரெக்டா அந்த ஸ்லீவ்லெஸ் டி ஷர்ட் வந்து அப்போ ஃபேம் ஆயிட்டு இருந்துச்சுல, வந்து போட்டு அந்த டாட்டூ போட்டு அந்த கரெக்டா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டாட்டூ போட்டுலாம் இருந்தா சரியான ஸ்டைலான எங்க போல கட்டி வந்து அந்த மாதிரி இருக்கவங்க கட்டி அவங்க பொறுக்கி பசங்க சேரக்கூடாது அப்படி மாதிரி நமக்கு அது ஆசையா இருக்கும் அப்போதைக்கு. அடுத்து வந்து எஸ்டிஆர். நம்ம எஸ்டிஆர் வந்துட்டுனா ஏகப்பட்டது சொல்லுவான். நான் ஒத்த விரல் காட்டுனா நேரம் தான். அப்புறம் மன்மதன். எனக்கு மன்மதன்ல வந்து எனக்கு மொட்டை மதனோட இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிறாமா. அது எப்படின்னா கரெக்டா இங்க அழுதுட்டு இருப்பாரு, அது ஓபன் ஆகுமா டடடா. இப்ப சைக்கிள் வர்றப்போ அந்த சவுண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹைப் ஏத்துவாரு. அப்படி ஏத்தி வந்து பொறுமை காட்டு சாங் வந்து அல்டிமேட். என்னன்னா அவருக்குள்ள வந்து இன்ட்ரோக்காகவே யோசிப்பாங்க. அதாவது எப்படி ஒவ்வொரு இதுல போனா இப்ப அருணாச்சலத்துல வந்து பாத்தோன்னா சாமி முன்னாடி சாமி முன்னாடி கண்ண தரப்பாரு. அதே மாதிரி எஜமான எடுத்துட்டு வச்சுக்க இல்ல ஒன்னா சொல்லலாம். அது சரி இப்ப இது வரியா என்ன பாட்ஷா சொல்லிடுறேன். பாட்ஷா வந்து ஆட்டோக்காரன் கரெக்டா அந்த ஓடி வருவாரு. ஓடி வந்து அது அந்த பாட்டு கம்போஸ் பண்றபோது ரஜினிக்கு வந்து கமல் மாதிரி கம்போஸ் பண்ணி காட்டலாமா, கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டா நான் ஆட்டோக்காரே இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி என்ன இது அவரு வந்து ரஜினி சார் வந்து இது என்னமோ கமல் தப்பா இருக்கும் சார், இது எனக்கு செட் ஆகாது, இது கமல் சாருக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு இருக்காரு. அப்படியா அப்ப இப்ப வர பாருங்க லோக்கல் இன்னும் கொஞ்சம் இறங்குங்க கீழே நம்ம ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னானே. அப்புறம் தான் அந்த கானாவோட லிரிக்ஸ்ல இருக்கும்போது அந்த லோக்கல் ஸ்லாங்ல இருக்கும்போது இந்த பாட்டு இப்போ வரைக்குமே ஆயுத பூஜை ஓடிட்டு இருக்கா. அது ஒரு பெஸ்ட் இன்ட்ரோன்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு அண்ணாமலையும் சொல்லுவேன். அண்ணாமலையில வந்து அந்த முளத்தை தூக்கி போட்ட உடனே அப்படியே வந்து கேட்ச் பிடிச்சி வந்தேன்டா பாலுக்காரே அப்படின்னு அவரு செம்மையா படையப்பா விட்டுறீங்களே.
பழைய பால் அல்டிமேட்டா இருக்கிறாங்க. பயங்கரமான பேர் தான் நானு. Dress மேல அந்த பேக் மட்டும் கிடைச்சது அதெல்லாம் ஸ்டார்டிங்ல. ஏய் போய் மேன் அப்போ வந்து நிறைய படத்துல இந்த மௌத்தாரிகன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோ பாம்பு வந்து வேகமா வச்சுப்பாரு. அதை எடுத்துட்டு தரமான பாட்டு இல்ல பழைய அதுக்கு நல்லா பண்ணிருப்பாங்க. பையில வட்டு இந்த படத்துல இங்கால நல்லா இருக்கும். செமையா இருக்கும். அப்படி ஒரு அறிவு ஒரு ஆனா அந்த இது செட்டு தான் நல்லா இருக்கும். ஏரம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய அதுல மாத்துனாருறாங்க. நீங்க வந்து சிவாஜி எடுத்தீங்கன்னா பள்ளி இலக்கா பள்ளி இலக்கால கொஞ்சம் சங்கர் சார் பிரம்மாண்டமாவே பண்ணிருப்பாங்க அதுல. ஆமா ஆமா. நான் அது ஃபர்ஸ்ட் டேட்ல வந்துட்டு இருக்கப்போ அவங்க வயிற்றுலாம் அதை அடைஞ்சிருப்பாங்களா. ஏய் எப்படி 2.0 வந்துச்சு. 2.1ங்கிற மாதிரி எந்திரன் 1ல வந்து பார்த்தோன்னா அது புதிய மனிதா சாங் ரொம்ப சூப்பரா அது கரெக்டா. அது வந்து கொஞ்சம் அது நிறைய ஒர்க் பண்ணாங்க. பிளஸ் அது கதையோடய வந்துடும் அந்த பாட்டு. நம்ம தனியா ஹீரோவுக்காக வச்சு ஒரு இன்ட்ரோ சாங்னு சொல்ல முடியாது. ரோபோக்காக மட்டும் வச்சிருந்தேன் மாதிரி சொல்லணும்னா எனக்கு கமல் சார்ல வந்து கதையோடயே வரும். அது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவை சண்முகி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து விவாகரத்து நடக்க போகுது. கோர்ட்ல ஆரம்பிக்கும். உங்க புருஷன் எங்கன்ன உடனே அவரு பாட்டு பாடிட்டு கூத்தாடிட்டு இருக்காரு வழக்கம் போல. வழக்கம் இங்க வேற வழக்கம் போல கூத்தாடிட்டு பாருன உடனே சாங்கு அவர் பார்த்தோன்னா டான்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணம் கட்டி கல் கட்டி எல்லாம் இன்னோடு போயாச்சு அப்படின்னு. பாட்டு சொல்ல பாருங்க. அவருக்குன்னு இன்ட்ரோ சாங்னு பார்த்தோன்னா நம்ம வசூல் ராஜா MBBSல வந்து கரெக்டா இருக்கு. கலக்க போவது யாரு அப்புறம் இன்னொரு படம் இருக்கு. அதை இவன் சொல்லுவோம். விக்ரம் ரீசெண்டா அதுலயும் வந்து சொல்லிட்டேன். அந்த படத்தை எதுவும் ஒரு திருப்பிட்டு தூங்கினாதான் அதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த டிடப்பிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் அந்த பார்க்கும்போது அவருக்கு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஒர்க்கு ஜிவிஎம் அவ்வளவு பேசியிருக்க மாட்டாரு கமல் சார். அதுல ஜிவிஎம் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு சில இடத்துல. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எஸ்பிபி சார் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாராம். அந்த பார்த்துட்டு இவருக்கு ஐயோ நல்லா இல்லைன்னு ஜிவிஎம் வந்து பயங்கர டென்ஷன்ல இருந்திருக்காரு. அடுத்த நாள் வந்து சென்னையில தமிழ்நாட்டுல எங்க ரிலீஸ் ஆகும்போது சுத்தி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து எல்லா சீனுக்கும் பயங்கரமா கை தட்டி விசில் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அதை பார்த்து கொஞ்சம் மனசு ஆறுதல் இருந்திருக்காரு. அப்புறம் வெளியில வந்து கமல் சார் பார்த்துட்டு வெளில வரும்போது மாண்டு வந்துட்டு இட் சூட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்பிட்டு இருக்காரு. அவர் பார்க்கலாம் எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அது வந்து அப்பா இந்த வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அவர் அவ்வளவு சொல்ல மாட்டாரு யார்ட்டையும். விக்ரம் கூட 2 கை தம்ஸ் அப் கட்டு போயிட்டாரு இந்த மாதிரி படங்களுக்கு. சோ அந்த படத்துல அவ்வளவு சூப்பரா இன்ட்ரோ சாங் எல்லாத்துக்கும் வந்து டேனியல் பாலாஜிக்குமே பிஜிஎம் அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது செம்மையா இருக்கும். அந்த பாட்டுலயே வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ராவன் எப்படிப்பட்ட ஆளுங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா எடுத்துருப்பாங்க. அதை அப்படியே அவர் பண்ண என்கவுண்டர் எல்லாமே வந்துடும். அப்புறம் நம்ம வந்து மனோரமா வந்து கரெக்டா ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம வந்து இந்த கரெக்டா இன்னொரு கமல் கொஞ்சம் ஹைட்டா இருப்பார்ல அந்த கமல் கிட்ட ஆரம்பிப்பாங்க. ராஜா கைய வச்சா நிறைய லெட்டா இருக்கும். ஆனா செம்மையான இன்ட்ரோ சாங். அதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அடி சாங் ஆகும் அப்படி தெரியாது. ஆனா சூப்பரான இன்ட்ரோ சாங் அதுவும். அப்புறம் நிறைய பாட்டு இருக்கு. நவீன் சொன்ன மாதிரி விக்ரம். சோ விக்ரம்ல இந்த ஃபார்மேட் தான் இருக்கு. அவர் பத்தல அந்த பாட்டு வந்து ருசியான ஒரு பாட்டு. இன்ட்ரோ சாங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருக்குமே நிறைய பாட்டு வந்து எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அது அந்த டைத்துல நமக்கு ரொம்ப கனெக்டான ஒரு பாட்டு. நீ சொன்ன மாதிரி மன்மதன் நம்ம ஸ்கூல் படிச்சு 9th 10th அது செம்ம ஸ்டைலா இருக்கு பாரு. எங்க வீட்டுல அதை பார்க்கவே முடியாதா? வீட்டுல எல்லாம் பார்க்க முடியும். காலையில அந்த பாட்டு இன்ட்ரோ சாங் தானா? குத்தா குத்தா சரியான பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்டர்ரேட்டட் சாங் இது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதே பாட்டு நீ சொல்லிட்ட. சரி இதே மாதிரி அஜித்ல சொல்லணும் அப்படின்னா மங்காத்தா. அந்த விளையாட மங்காத்தா வந்து நான் பாட்டு ரிலீஸ் ஆனப்போ அது வந்து நான் ஓப்பனிங் சாங்கா இருக்குன்னு நினைக்கலாம். வேற எங்கேயோ இருந்தா நினைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தேன். பார்த்தா டக்குனு ஓப்பனிங் சாங்கா போட்டாங்க. அந்த அட்மாஸ்பியர் மாறும் உள்ள போனோன்னு. அந்த ஒரு கிளப்புக்குள்ள வந்து விளையாடு மங்காத்தா. அதுக்கப்புறம் நம்ம வீராம்பரத்தோட ஓப்பனிங் சாங்குமே சூப்பரா இருக்கிறாங்க. நல்லவன் சொல்வாங்க நம்பிடாதீங்க. அது கரெக்டா அது
அதுதான் அப்புறம் நம்ம யோசிச்சு பாக்குறப்ப தெரியும் கரெக்டா ஒரு ஃபார்மேட் வச்சு கரெக்டா ஒரு சாங் வச்சு ஒரு கத்தியில எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அந்த பக்கம் வந்து தானே அதோட இன்ட்ரோ. பக்கம் வந்து பக்கம் வரது வந்து ஆமா ராம அந்த விஜயோடைய உள்ள வரப்ப அதான் பாட்டு. பாட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாம. ஏன்னா நம்ம ரேப் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். சோ ஓப்பனிங் ஆனா அதுக்கு சான்ஸ் இல்ல. விஜய் சார் செம்மையா ஆடிடுவாரு. அது அந்த கோரியோகிராஃபி பாட்டு செம்மையான கோரியோகிராஃபி. அது அந்த பைலட்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்ல சுத்தி யாரெல்லாம் இருப்பா, போலீஸ்காரங்க இருப்பாங்க, பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, மாத்தி மாத்தி ஆடுற மாதிரி நல்லா பண்ணிருப்பாங்க. ஆடிருப்பாங்க. சரியான செம்மையான கொரியோகிராஃப் நல்லா பண்ணிருப்பாங்க. துப்பாக்கி படம் நான் வந்து குட்டி புலி கூட்டம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்டப்ப வந்து எனக்கு அவ்வளவு ஒரு செம்மையா இருக்குலாம் நான் நினைக்கல ராம. ஆனா நான் படமா பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது எப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ சாங் வந்து நம்ம எப்படி பார்த்திருப்போம், நம்ம வேட்டைக்காரன் பார்த்திருக்கோம்னு வச்சுங்களேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நம்ம அப்படிதான் கேட்டு வந்திருக்கான். நீ வந்து எப்பவுமே பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு நம்ம தலைவர். நீங்க குருவி எடுத்துக்கிட்டீங்கனால குருவியோட ஓப்பனிங் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய இதை கொஞ்சம் கிளாஸா மாத்துனது வந்து இதுல இருந்து ஆமா துப்பாக்கில இருந்து மாறினது. சோ நண்பன்ல வந்து அந்த கதையோட சேர்ந்த மாதிரி பிளஸ் அந்த கேரக்டர் பாத்திருக்கீங்களா? வேலாயுதம். ஆமா, அதுல வந்து டான்ஸ் ஆட எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் வருவாரு, சொன்னா புரியாது அது கூட கொஞ்சம் பழைய அந்த ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் எனக்கு துப்பாக்கி ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா திரும்ப ஜில்லாவுக்கு பேர் வந்து ஏன்னா வேலாயுதம் வந்து இதுக்கப்புறம் காவலனுக்கு அப்புறம் வந்தது. காவலன்லயே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், அதுக்கான பீஜம் புதுசா இருந்தது அந்த பாட்டு எல்லாம். கூட கொஞ்சம் கரெக்டான ஓப்பனிங் சாங் அந்த சாங் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கேமரா எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுல. அதுக்கப்புறம் துப்பாக்கில வந்து அல்டிமேட்டா அடுத்த அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங்கே கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, இப்படிதான் இல்லைன்னா கொஞ்சம் மாறி நிறைய வந்துச்சு. இப்போ மாஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான் எல்லாமே சொல்லிட்டு கரெக்டா சாங் இல்லாம ஒரு மியூசிக் போட்டு பண்ணிட்டு போயிட்டாரு. வாத்தி கம்மிங். ஆனா அது கரெக்டா அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல என்ன புதுசா என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் சூர்யா சாருக்கும் ஒரு 2-3 இன்ட்ரோ சாங் வந்து நல்லா சூர்யா சாருக்கு பாத்தீங்களா ஒரு கேரக்டர் விட்டுட்டே வர மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். யாருன்னு படம் இன்ட்ரோ சாங் நல்லா இருக்கும். அந்த இது சாங் சூப்பர் நோ. அது நிறைய பேர் இன்ட்ரோ வச்சிருக்கப்ப இது இங்கிலீஷ் படம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பறந்து வர மாதிரி வரும்ல அந்த அந்த படம் தான் சூப்பர். ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் 7ஆம் மரியம் நல்லா இருக்கும். பகலானி 7ஆம் மரியம் அந்த கேங் அப்படி கூட சரன்னு ஓடி வந்துருவாரு நடுவுல. அது கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க அந்த நிறைய பேர் ஆடுறதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எனக்கு வந்து சிங்கம் பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கும். நானே இந்திரன் நானே சந்திரன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல அது செம்மையா இருந்தது. நான் வந்து விக்ரம் சாருக்கு ஒரு பாட்டு சொல்றேன். இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. சாமி ஆறுமுக சாமி வாயிலே வச்சு திருப்பி அடிக்கிற போட்டுருவாரு. அது ரொம்ப கஷ்டம். பாட்டில் இப்படியே குடிச்சிட்டு பாட்டில் அப்படி டக்குன்னு வாயாலே அடிக்கிறது. அது செம்மையான ஒரு சீன். அது அப்படியே கேரக்டரே ஓப்பனிங்கான சாங் ராம. இப்போ திருநெல்வேலிக்கு அதான் ட்ரேட்மார்க் ஆகிட்டாங்க. ஆஹா இது என்னமோ ஆமா அது வந்து ஏதோ ஒரு பேட்ஜ் மாதிரி ஆகிட்டாங்க. இன்னொரு இருக்கே நீங்க தாமிரபரணி சரியான தாங்க அதுவும். ஆனா இதை விட அந்த இவரு சாமி படத்துல வந்து அது ரொம்ப இம்பாக்ட். ஏன்னா அந்த ஊர்ல வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அங்க இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடிக்க வச்சாங்க. அந்த பிரிட்ஜ்ல உள்ள சீன், அந்த சீன், இந்த சீன் சொல்லிட்டு அவங்க படமே நினைச்சிட்டாங்களா? அவங்க படமே நினைச்சாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து தாமிரபரணியுமே அந்த மாதிரி கரெக்டா ஓப்பனிங் சாங் போட்டு செம்மையா பண்ணிருப்பாரு. கெட்டவன்னு பேரு எனக்கு. அது ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஓப்பனிங் சாங் கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ வரைக்கும் அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து மான்காரத்துல பீட்டர் சாங் அந்த படம் நான் எதிர்பார்க்கவே ஒரு ஓப்பனிங் சாங் வரும்னு ராயபுரம் பீட்டரோட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரஜினி முருகன் அவர் வாய்ஸ் வர ஆரம்பிச்சதா அது இன்னும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாக்குற எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் ரஜினி முருகன் அப்புறம் சீமராஜாலையும் அந்த ஃபார்மேட் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாரு. பட் கதை வேற மாறப்ப மட்டும் அந்த மாதிரி இல்லாம இருக்கும். இப்போ ஒரு எப்படி சொல்றது டாக்டர்ல ஓப்பனிங் சாங் இருக்கான்னு தெரியல, அதுக்காண்டி ஓப்பனிங் சாங்காக அந்த
பொண்ணு பாக்குற இதை அப்படியே போட்டிருப்பாங்க, அப்படியே அந்த இதை அப்படியே போட்டிருப்பாங்க. ஆனா அது ஓப்பனிங் சாங் சொல்ல முடியாது. அதான் நம்ம இது கரெக்டா ஒரு சீன் வச்சு அதுக்கப்புறம் ஓப்பனிங் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா, அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்றாங்க, இப்படியே மிக்ஸ் பண்ணி பண்றதுனால அது டோட்டலா மாறி. இதை தவிர்த்து வேற எந்தெந்த ஹீரோக்கெல்லாம் ஓப்பனிங் சாங் வந்திருக்கு எல்லாருக்குமே ஓப்பனிங் சாங் ஒண்ணு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அது வந்து இன்னொரு சாங் மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும். இல்ல காக்கா கக்கல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங் ஓப்பனிங் செமையா இருக்கும். உயிரின் உயிரே சொல்ற தண்ணிக்குள்ள அழகா படுத்துருப்பாரு. சாங் வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா அது வந்து ஒரு லவ் சாங்டா, அது ஓப்பனிங் சாங்கா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனாலதான் ஓகே அப்படி. அதான் கொஞ்சம் ஒரு சில படத்தோட ஃபார்மட்டுங்கிறத பண்ணி மாறும். சோ இது இல்லாம ஒரு ஓப்பனிங் சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நமக்கு யார் நம்ம இப்ப ஏதாவது டக்குனு ஒருத்தவங்க ஹீரோ புதுசா இல்ல. எனக்கு வந்து இதை தவிர்த்து வேற யார் ஓப்பனிங் சாங் வச்சுட்டாங்கன்னா நம்ம ஆர்யாவுக்கு சொல்லலாம். பாஸ்கர் பாஸ்கர்ல பாஸ்ன்ற பாஸ்கர்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, பாசு 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 என் பேரை கேளு பாஸ், அந்த பாட்டு. அடுத்து வந்து நம்ம கேப்டன். ஸோ ஆமா, அவரை விட்டுட்டோம். அவருக்கு வந்து அக்மார் சாங் நம்ம சின்ன கவுண்டர் கண்பட போகுதையா சரியான சாங்கா அமைஞ்சிருச்சு. அதுல கெட்டப்பே கொஞ்சம் அது அவ்வளவு சீர எல்லாருமே அக்செப்ட் பண்ணி போட மாட்டாங்க அந்த டைம்ல. நீங்க அதுக்கப்புறம் தான் மன்னன், ஐ திங்க் மன்னன் எஜமான், சோ அதுக்கப்புறம் தான் அப்படி வந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்ணிருப்பாரு. ஆமா, சேம் டைரக்டர். சேம் டைரக்டர் கரெக்டா வந்து வேஷ்டி சட்டை போட்டு வலிச்சு செய்திருப்பாரு ஒரு மாதிரி. பொட்டு வச்சு அந்த கெட்டப்பே வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அதான் கண்ணு போகுதையா. அது வந்து படத்தோட சீனே வந்து தாறுமாறா வச்சிருப்பாங்க. ஒரு வக்கீல் வந்து என்னடா இவங்க தீர்வு, இவங்க பஞ்சாயத்துக்கு நீ இவ்வளவு கும்பலா, அப்படி என்ன தீர்வு சொல்ல போறாரு, வாயா போய் பாப்போம் அப்படின்னு போவாங்க. இதே நீங்க கோர்ட்ல எடுத்திருந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் எடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு கடைசியில நல்லா இருக்கும் அந்த படமே. அது இப்ப ரீசெண்டா நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீ பொட்டு வச்ச அவருக்காகவே எழுதுற மாதிரி இருக்கிற அந்த பாட்டு தரமா இருக்கும். அவர் வந்து பாக்குறது அப்படி இருப்பாரா, அப்படி நல்லா போல்டா அப்படி இருப்பாரா, நறுக்குன்னு இருக்கும். அவருக்கு அந்த ஃபைட் சீன் வச்சுட்டு எல்லாம் ஓப்பனிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது மக்களால் என்ன சொல்ற அக்செப்ட் பண்ணப்பட்ட இன்ட்ரோ சாங் எல்லாம் இருக்கும் பத்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க. பிரபு சாருக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, எல்லாத்துக்குமே இன்ட்ரோ சாங் இருக்கு. ஆமா, கார்த்திக் சாருக்கு சொல்லலாம், நம்ம அமரன் சொல்லலாம். நாவத்துல போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு மனசு சுத்தம் படிப்பாரு. அது மாட்டுக்கு வந்து எங்க அப்புறம் வர நீ கம்மு சுத்துவியா, மாப்பிள்ள பார்க்க வந்துருப்பாங்க அப்படிங்க. அப்பதான் நான் ஓகே சொல்லுவேன். அவருக்கு அந்த பாட்டு சொல்லலாம். ஜெயம் ரவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து சம்திங் சம்திங்ல இருக்க பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் உன்னாலே இந்த பேரை மாத்திக்கிட்டாங்க, அது ஏன்னு தெரியல. ஆமா, இங்கிலீஷ் அதனால மாத்திக்கிட்டாங்க. சம்திங் சம்திங் சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உன்னாலே உன்னாலேன்னு சொல்லிட்டு வரும். அப்படியா? அவன் கீழே லைட்டா மாத்தி லைட்டா போட்டுருந்தாங்க. அப்ப உன்னாலே உன்னாலே படத்து காப்பிரைட் கொடுத்தாங்க. உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உன்னாலே உன்னாலே எனக்கும் மாத்திட்டாங்க. அது வந்து பூப்பறிக்க நீயும் போகாதே. சோ எனக்கு வந்து நான் டிவில ஒரு சில சாங் போட்டா நின்னு பாத்துட்டு போன்னு சொன்னால எனக்கு அந்த பூப்பறிக்க நீயும் போகாதே போட்டா நின்னு பாத்துட்டு போற பாட்டு. அதுல வந்து 2 பேருக்குமே இன்ட்ரோ இருக்கிறாம திரிஷாவும் இன்ட்ரோ இருக்கும். கிளம்பி வருவாரு, கரெக்டா அவர் வருவாரு. சோ அவரோட கேரக்டரும் வந்துருவாரு. சூறாவளி போற இளமைய ஹீரோயின் வந்து விட்டுட்டே இருக்க பாத்தீங்களா. ஒரு ஹீரோயின் ஒண்ணு சொல்லணும்னா எனக்கு வந்து பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அது வந்து நம்ம நீங்க ஏறமான தனியா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அவங்க வந்து இந்த ஃபீமேல் கூட அவங்க ஒரு இன்ட்ரோக்காக நிறைய பாட்டு போட்டு போயிடுறாங்க. நீங்க நம்ம எந்த பாட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே குரல் கேட்டு. அதே நம்ம குரு படம் எடுத்துட்டோம்னா ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே ஸ்ரேயா கோஷல் நினைச்சிட்டு பாடுற பாட்டு வந்து அந்த பாட்டு தான். இன்னொரு பாட்டு நான் சொல்றேன் பாரு, பூவெல்லாம் கேட்டு பாருல, அது இல்லையா? அது இல்ல, இதுடா இந்த படம். நான் படம் பேருக்கு மாதிரி சொல்றேன்னு தெரியல, பூவெல்லாம் கேட்டு பாருதான் நினைக்கிறேன். அதுல வந்து பூவ 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 பூவே பூவ 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 பூவே ஜோதி ஆடுவாங்க எல்லா பூவும். இல்ல இல்ல, இந்த பாட்டு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பாட்டை வந்து யாரும் கொஞ்சம் படம் ஸ்டார்டிங்ல இருந்தே போகாம இந்த பாட்டை மட்டும் டப்புன்னு பார்த்தோம்னா என்ன இந்த பொண்ணு பைத்தியம் போடுது இப்படியே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்.
படத்தோட பார்த்தா சரி இன்ட்ரெஸ்ட் ஸ்ரேயாவுக்கு குஷி படத்துல வந்து 2 பேருமே இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாரா. ஜோதிகாவுக்குமே வந்து மேகம் கருக்குது. அது ஸ்டார்டிங்ல அந்த வாய்ஸ் எல்லாம் நவீன் கொடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தளபதிக்கு வந்து மேக்கோரினா. மேக்கோரினா பாட்டுல ரொம்ப லென்த்தான சிப்பா பாட்டு. சிட்டில வந்துப்பாங்க. மேக்கோரினா மேக்கோரினா மஞ்சள் கலர் டிஷர்ட் ப்ளூ கலர் ஜீன்ஸ் சூப்பரா இருப்பாரு. புதுசா இருக்கு அந்த படமே. 2000 டைம்ல நல்ல ஸ்டைலா இருக்குண்டா. நீ அது பாரு. அதுக்கப்புறம் வாலி படத்துலயும் தலையா அந்த மாதிரி ஒரு ஸ்டைல இருப்பாரு. ஆமா சோ அப்படி ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி வரும். ஹீரோயின் இன்ட்ரோ சூப்பர். ஹீரோயினுக்கு நிறைய இன்ட்ரோ. இதுல தனுஷுக்கு வந்து இந்த படம் பொல்லாதவன் சொல்லுவாரு. பொல்லாதவன் ரிலீஸ் ஆனப்போ அந்த பாட்டுக்கு வந்து ஜிவிலாம் எனக்கு அப்போதைக்கு மியூசிக்னு தெரியாது. ஆமா பட் அவ்வளவு பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. அது ஒரு கல்யாண பாட்டாவே ஆக்கிட்டாங்க. கல்யாண பாட்டாவே ஆக்கி இப்ப எல்லாருமே போட்டு அவங்க கேட்டு அக்கா கல்யாணம் மாதிரி நடத்தும்னு நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போனா அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வரும். சரியான சாங் வாய்ப்பே கிடையாது. அதேதான் வந்து படிக்காத நேரத்தை நீ சொல்ல முடியுமா? ரெண்டு விரலில் அது அந்த லைன் மாறி இருக்கும் பத்தியா, நடுவுல அந்த காட்ஸ் மாதிரி வேற மாதிரி இப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது நீ சொன்ன அந்த லைன் வருது பத்தியா, அது ஒரு பின்னாடி பெல் சவுண்ட் வரும், டங் அப்படின்னு வரும். அது சரியான கம்போசிஷன். இது அதேதான் படிக்காதே கரெக்டா ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங் சாங் போட்டு தான் அடுத்து உள்ள போயிருப்பாங்க. ஆட்டம் தான். அந்த படம் அந்த அளவுக்கு போச்சா? அந்த அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க மாப்பிள்ளையுமே எல்லாத்தையுமே ஓப்பனிங் சாங் வச்சிருப்பாரு. மாப்பிள்ளை படத்துலயுமே ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும். பட் எனக்கு இதுதான் பொல்லாதவன் படிக்காதவன் பாட்டுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம ஜெயம் ரவி சொன்னப்போ வந்து நம்ம தாம்தும் சொல்லலாம், அதுல யூனிக்கா இருக்கும் அந்த பாட்டு. அந்த படத்துல எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும். அது இன்ட்ரோ சாங் ஆமா நல்லா இருக்கும். புதியது பிறந்தது கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். சோ அது வேற மாதிரி. சுந்தரமல்லி பார்த்தாலே சசிகுமார் சாருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க. ஆமா அன்எக்ஸ்பெக்டட். நாளா எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டு. ஆனா அந்த படத்தை நிறைய தடவை பார்த்தேன் நானு. பஸ்ல போகும்போதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. சம படம் அது நல்லா இருக்கும். நான் அதுக்கு எத்த தட்டி நான் பாப்பேன். எனக்கு நீங்க மாதிரி மாட்டாங்க. ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு இன்ட்ரோ சாங் ஹாரிஸ்ல இவங்க, அது ஆக்சுவலா ரீமாசனோட இன்ட்ரோ வினலைல பூப்போல் சாங். அந்த 2 நிமிஷம் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேவரட்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட். பிடிக்காத பூப்போல் எனக்கு வந்து ஃபேவரட்லாம் இல்லடா. நீ எல்லா கல்ச்சரல்ஸ்லயும் அது போட்டு போட்டு ஆடி ஆடியே எனக்கு பிடிக்காத சாங் கேட்கறாங்க. உங்களுக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்கப்புறம் அயன் படத்துல இருக்க வாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரீமாசன் பிடிக்காத உனக்கு உனக்கு பிடிக்குன்னு சொல்றாரு, எனக்கு பிடிக்காது. அப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரோ சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம இது கலகலவேன ஒளியும். இது ரிதம் ரிதம்ல ஓப்பனிங் சாங். ஓப்பனிங் சாங் நடுவுல எல்லாம் வரும். இவன் ரமேஷ் கண்ணா இவங்களுக்கு மார்க்கெட் சீன் கிடையாது. அது அவங்களுக்கு வேணா ஓப்பனிங் சீனா வேணா வச்சுக்கலாம். ஓகே சரி, மீனாவுக்கு ஜெய் ஹிந்த்ல சொல்லலாம். ஜெய் ஹிந்த். அது படம் இன்ட்ரோ சாங் அப்படினாலே நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இருக்கும் எல்லா ஹீரோவும் ட்ரை பண்ண ஒரு ஃபார்மேட் அது. இன்ட்ரோ சாங் வச்சு அப்படியே வருது. ஏன்னா இன்ட்ரோ சாங் வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கு தான் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப வளர்ந்து வர ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரோ சாங் வச்சுட்டாங்கன்னா சரி வர அடுத்த ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கமர்ஷியல் பிலிமோட அது ஃபார்மேட்டா இருக்கிறாம. இப்போ நம்ம கார்த்தி சார் படம் அவ்வளவு படம் பார்த்துருக்கோம். இன்ட்ரோ சாங் இல்ல. இப்ப மெய்யழகன் பாத்தீங்கன்னா பாட்டே கிடையாது. ஆனா நீங்க சுல்தான் பாத்தீங்கன்னா பாட்டுங்க ஜெய் சுல்தான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சுதான் அது வந்து அந்த ஒரு கமர்ஷியல்ங்கிறது எல்லாருமே ட்ரை பண்ணி அப்படி வருவாங்க. பாலிவுட்லனா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஹிருத்திக் ரோஷனோட தூம் 2. பாலிவுட் போயிட்டான் பாரு. அது எல்லாரும் தெரிஞ்சது பாட்டுல இது. அது ஸ்டார்டிங் அந்த இந்த இப்பெல்லாம் ஆடுவாப்ல அதெல்லாம் வந்து அது எனக்கு ரொம்ப ஞாபகம். விக்கி கௌஷிக் ஏன்னா விக்கி கௌசலா அந்த பாட்டு இன்னைக்கு தானே விக்கி கௌசல். நாங்க அன்னைக்கே நாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரோ சாங் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.